ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது காரா சட்னின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அருமையான ஒரு சட்னி. தோசைக்கு இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. இப்போ முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாவும் அதுக்கப்புறம் குண்டூர் மிளகாவும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் கலருக்கு, குண்டூர் மிளகாய் நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கிறோம். நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது நல்லா கலர் மாறி வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். அந்த புளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதுக்கு. இது இந்த சூடுலேயே நல்லா வதங்கிடும். இது கொஞ்சம் ஆறட்டும். இது ஓரமாக வைக்கலாம். நம்ம இப்போ இதெல்லாம் வதங்கிட்டதும் நம்ம வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். நம்ம இது நல்லா ஆறிட்டு வரட்டும். இப்போ நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாத நம்ம ஆட்டி எடுத்துன்னு வரலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காய தக்காளி எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இப்போ பாருங்கள், கலர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரெட் கலரில் இருக்குது. இப்போ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம தாளித்து கொடுத்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இதில் கடுகு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யும் போதும் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இது சட்னியில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இது இட்லிக்கு, தோசைக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கார சட்னியும் சொல்லலாம், இல்லை இது ஆனியன் சட்னி கூட சொல்லலாம். நம்ம இஷ்டத்தை, நம்ம பேர் எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நான் இப்போ ரெடி ஆகிடுச்சி. நமக்கு கார சட்னி ரெடி ஆகிடுச்சி. இது நம்ம ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கார்னிஷிங் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நான் கருவேப்பிலை வைக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.